மாட்டானா அடிச்சுட்டே வந்துட்டே இருக்காமா கிட்ட வந்துட்டா வந்து கொண்டு நிக்குண்டா ஆமா அவன் ஜாய் என்ன தெரியும் இனிமே காட்டால வெட்டாத கரும்பு வெட்ட போடா சரியா பெண் வாங்குறான் சொன்னாரு ஏய் ஓ அதனால அது யாரு அப்படி அந்த அந்த ஒத்தையடி ஒத்தையடி பாதையில் நானும் என் கவனமாக சேர்ந்து கழகத்தை அழைத்து கொண்டு வர முடியும் ஏதே ஒரு உருவம் மண்டத்திற்கு வெண்டத்திற்கும் என்று அவ்வாறு உருவத்தோடு என்னை இவ்வளவு நிலைகள் செய்கிறது இந்த உருவத்தை பார்க்கும் போது எனக்கு வேண்டாமும் அம்மா அம்மா என் உடம்பெல்லாம் சேர்த்து நான் என்ன செய்ய போறேன் நான் ஏது செய்ய போறேன் பார்த்தா எனக்கு ஐமூலானுமா ஐம்புலனும் ஒடுங்கி நான் என்ன செய்ய போறேன் நான் ஏது செய்ய போறேன் அப்படி என்று தெரியாமல் படித்து என் மனமெல்லாம் அனல் பக்த மெழுகை போலவும் என்ன செய்ய போகிறேன் என் உடம்பெல்லாம் என்ன செய்ய போகிறேன் ஐயோ வந்தவர்கள்
நானோ துஷ்டன் அல்ல, நானோ கடும் கோபம் கொண்டவன் அல்ல அம்மா, நானோ துஷ்டன். அம்மா ஏன் கோவப்படுறாங்க தெரியுமா? மணி 3 போச்சு இன்னும் டீ வரலன்னு கோவப்படுறாங்க. ஊருக்காரங்க கொடுப்பாங்க இது அம்மா. நீங்கள் கோபத்தை குறைத்தால் நானும் அதர்ம வேகத்தை செய்பவன் அல்ல, நானும் அஷ்டங்கள் செல்வதில்லை, நானும் தர்மத்தை நிலைநாட்டார். யார் அதனால் எந்த நாடு நீங்க கோபமாக கொள்ளாமல் நீங்கள் அமர்ந்தால் அப்படியே சாந்தமாக வரக்கூடிய வெட்டண்ட நாயக மன்னனுக்கு முதல சக்தி அம்மையாருக்கு பிள்ளையார் பிறந்த அந்திகாத்தான் கோட்டான படி ஓடி வந்து வந்ததான் எழுந்துரு என் மனைவி கருத்து உலகம் கிடையாது நினைத்தால் திரும்ப மழையாகும் மழை திரும்பாகும் தாயே அப்பேற்பட்ட மாதா நீங்கள் எப்படி எல்லாம் ஆகக்கூடிய தெய்வம் நீங்கள் எப்படி எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் இப்படி எல்லாம் இருந்து நீங்க எங்க இருக்கீங்க இந்த சோலை
என்னுடைய இல்லத்தை எல்லாம் விடுத்து இப்பேற்பட்ட கானகத்தில் அடர்ந்த கானகத்தில் எழுசூழ்ந்த வளத்தில் ஒத்தையடி பாதையில் தன்னந்தனிமையாக நீங்களோ இந்த சோலை மனமைய கெதியே என்று செங்கல் மேடையே தெய்வமே என்று நீங்கள் இருக்கிறீர்களே தெய்வமே, உங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு யாரும் இல்லையா? ஒரு மன்னாதி மன்னர்களும் மகுடமுடி வேந்தர்களும் இப்பேற்பட்ட புதியின் கண்ணில் வாழ்ந்து வருகிறார்களே தெய்வமே, அப்பேற்பட்ட மன்னர்களும் யாரும் உனக்கு ஆலயம் கட்டுவதற்கு இல்லையா? ஆலயம் கட்டுறது யாரும் ஆள் இல்லையா? யாரும் இல்லையா? எனக்கு இந்த ஆலயம் கட்டாயே. யாரு இல்லன்னு சொல்லி யாராரு இந்த ஆலயம் கட்ட வந்தாங்க தெரியுமா? இந்த மன்னாதி மன்னர் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஆலயம் கட்டினார்கள். ஆலயம் கட்டிய உடனே இந்த ஆலயம் எல்லாம் மண்ணாடு மண்ணா மறைந்து போச்சு. மண்ணாடு மண்ணாக ஆலயம் எல்லாம் மடிந்து போச்சு. ஆலயம் கட்டுவதற்கு யாராலும் முடியவில்லை. ஆமா, யான்னு கேட்டா தான் என்று அகந்தையோடு ஆலயம் கட்டுவதற்கு ஆலயம் கட்ட மன்னாதி மன்னர் ஓடி வருவது தான் என்று அகந்தோடு ஆலயத்தை கட்டினார்கள். அதனால வேண்டி ஆலயம் எல்லாம் மண்ணோடு மண்ணா போச்சு. அதனால நீ என்ன இதெல்லாம் கேக்குற? மன்னாதி மன்னர்களும் மகுடமுடி வேந்தர்களும் ராஜ துறைகளும் வந்தார்கள். ஆலயத்தை கட்டுவார்கள். ஆலயத்தை கட்டியவுடன் மண்ணோடு மண்ணாக மலிந்து விடும் அந்த ஆலயம். அவர் எதற்காக கட்டினார்? எப்படி கட்டினார்? தன்னிடம் இல்லாத பொன்பொருள் பூஷணமா, அந்த ஆபரணங்களா? அப்படி என்று தான் என்ற கர்வத்தோடு கட்டினார்கள். தாயே, அகந்தையோடு உன்னை மதியாமல் தான் என்ற பழம்பொருள் பூஷணம் இல்லையா? அப்படி என்று கர்வத்தோடு கட்டி நிற்பார்கள். அந்த ஆலயம் மண்ணோடு மண்ணாய் விழுந்திருக்கும் அன்னையே, நான் அப்படி இல்லை அம்மா. உன்னுடைய அருள் இருந்தால் இந்த ஆலயத்தை நான் கட்ட. எப்படி ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கு? ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படி என்றால் ஒரு இரவுக்கு 60 நாழிகை. 60 நாழிகை. ஆமா, பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. ஒரு நாளுக்கு 60 நாழிகை. ஆமா, அந்த பகல் 30 விட்டுவிட்டு ஆமா இரவு 30 நாழிகையிலே 15 நாழிகை ஆலயத்தை கட்ட வேண்டும். 15 நாழிகையில் ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்படி ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் இந்த ஊத்து சுரக்கும் வரையில பேசாதமா? ஏமா முக்கியமா கோயில் கட்ட போறாங்க, சுமார் பேசாத. ஆலயம் கட்ட வேண்டும் அப்படி என்றால் ஊத்து சுரக்கும் வரை கடகால் எடுக்க வேண்டும். கட்டி கற்பூரத்தால் ஆலயத்தை எழுப்ப வேண்டும்.
அப்படி எழுப்பிய உடனே நீங்கள் அடிக்க முடியாத மணியானது 7 கடல் தாண்டி திருப்பார் கடலிலே ஒலிக்க வேண்டும். நாராயண பல்சாயனம் கொண்டிருக்க முடியாத திருப்பார் கடலிலே இங்க அடிக்கிற மணி அங்க கேட்கணும். அப்படியா? அப்படி கேட்க வேண்டும். இது மாதிரி கட்டினா ஆலயம் சீக்கிரமா நிறைவேறும். என்னோட கதையிலே மாதிரி வாங்க. ஒரு இரவுக்கு ஒரு நாளைக்கு 60. ஆமா. ஒரு இரவுக்கு 30 நாளைக்கு. ஆமா. அதுல ஊத்து ஜலம் வரைக்கு சூரக்கு வரை கடகால எடுக்கணும். கட்டி கருப்புறத்தால் சிறுநீராடி ஆலயத்துக்கு எழுப்பணும். ஆமா. அப்படி எழுப்பினால் அது மட்டும் போதாது. 15 நாளிகையே ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமா. 15 நாளிகையே ஒரு வேலை வச்சுக்கிறாங்க பாரு. ஆமா. சரி, 15 நாளைக்கு ஆலயம் கட்டினாலும் நீங்கள் அடிக்கிற மணி ஓசை 7 கடல் தாண்டி திருப்பார் கடலில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதி சேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறாரு. அவர் காதில் விழ வேண்டும் இந்த மணி ஓசையாகப்பட்டது. அப்படி என்று வைக்கிறாரு. அதனால ஆயார் ஆசை கிடைக்க ஆடுது கட்டுமா கட்டுமா. ஆலயத்தை கட்டிட்டியா? இந்த மாதிரி கோயில் கட்டுற மாதிரி இருந்தா ஒரு நாளைக்கு 60 கோயில் கட்டுண்டேன் நான். நாடகம் எப்படி நாடகம் சினிமா துறையில போயிட்டு ஒருத்தவங்க கத்தியால வெட்டுறாங்க, துப்பாக்கியால சுடுறாங்க, மறுபடியும் இன்னொரு திரையில் நடிக்கிறாங்க. ஏன் நடிக்கிறாங்க கேட்கியா? அது போல நாடக மக்கள் ஒரு விழிப்புணர்வு. அதுக்காக சிமெண்ட் ஓட்டி நல்ல முறையோடு இதோடு 15 நாளிகையே ஆலயத்தை கட்டிவிட்டா மீதி 15 நாளைக்கு இருக்குது. நான் என்ன செய்யணும்? மீதி 15 நாளிகையிலே இந்த ஆலயத்திற்கு சுஜகம்பம் ஏற்படுத்த வேண்டும். எங்கே போய் எடுத்துன்னு வரணும்? போய் ஏற்படுத்த வேண்டும் என்றால் சுஜகம்பம் அதோ தெரியுதுவான் வடக்கே வெகு தூரம் ஆண்டாய பட்டணத்தை சென்று வாங்குற வேணாம் விடு. சரி விடு. வடக்கே வெகு தூரம் சென்று அங்க இருக்கும்படியான வாண்டாய பட்டணத்து மாயாஜாலம் மந்திரஜாலம் விட்டு குடும்பையாக பாயும்படியான வித்தை போக்கரண வித்தை இதையெல்லாம் சிறந்தவன் மாண்டாயசூரன். அவன் மனைவி வீரவல்லி இருவரும் வன்னிமரத்துக்கு காவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வன்னிமரத்தை கொண்டு வந்து இந்த ஆலயத்து கும்பாபிஷேகம் நிறைவேறும். வன்னிமரம் கொண்டு வந்து அடிநுடி தரித்து சுஜகம்பம் நிறுத்தினால் கும்பாபிஷேகம் நடத்தணும். ஆமா. அதனால நீங்கள் என்னை வாழ்த்தி நல்ல முடிவோடு சென்று வாடா மகனே அப்படி என்று உரைத்தால் நல்ல முடிவோடு அடக்கே வெகு தூரம் ஆண்டாய் பற்றம் சார்ந்து அந்த வன்னி மரத்தை கொண்டு வருவேன். அப்படி நான் செல்லும்படியான பாதையிலே உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் நீ என்ன செய்திருக்காங்க? இந்த சொக்குப்படி மந்திரம், இந்த மந்திரத்தை யார் மீது துவினாலும் அவரை மயக்கம் விட்டு விடுவாங்க. அதுவோ எடுத்துக்கிட்டு போ. இது மட்டுமல்ல, இது எனக்கு இந்த
சுக்குபோடி மந்திரத்தை கள்ளமொழியோடு அவன் மீது சுக்குபொடியை தூவி சென்ற போதிலும் ஆபத்து அதிகமாக இருந்தால் தாயே அப்படி என்று ஒரு நொடி பொழுது என் குரலோசையும் காதில் கேட்கும். இம்மை பொழுதில் என்று போய் வா. தாயாரிடம் விடைபெற்று சென்று கொண்டு இருக்க இதோ புத்துப்பட்டு வழியாக சென்று கொண்டிருக்க புத்துப்பட்டுக்கு எல்லைக்கு அதிபதி காவல் தெய்வம் ஐயனாரப்பன் கொழுநாடு வருகிறார். ஐயனாரப்பன் சபை நாடி வருவதை காண்க.